அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் மந்திரலாவண்யா. அன்பர்களே, நாம இன்னைக்கு மயானகாளி உபாசனை நம்மிடம் எடுத்து சித்தி பெற்ற சகோதரரின் அனுபவ பதிவை பற்றி தான் இந்த பதிவு நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. நம்முடைய மகாசக்தி மந்திராலயம் மற்றும் மாந்திரீக குருகுலத்தில் தெய்வ தேவதா உபாசனை பயிற்சிகள் தனித்தனி பயிற்சிகளாகத்தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். அப்படி நம்மிடம் உபாசனை எடுத்த மாணவர்களின் வெற்றியையும் அதே சமயத்தில் அவர்கள் அடைந்த அந்த அனுபவங்களையும் ஒரு சில பதிவுகளாக நம்ம இதுக்கு முன்னாடியும் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி தான் இந்த பதிவும் நம்மிடம் போன மாதம் மயானகாளி உபாசனையை எடுத்து சித்தி பெற்ற ஒரு சகோதரரின் அனுபவ பதிவு தான் இது. உண்மையாகவே ஒரு குரு முறையான வழிகாட்டுதலோடு செய்தா வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான விஷயம்தான் இது. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மயானகாளியை உபாசனை எடுத்து சொல்ற முறைப்படி பூஜை செய்து அந்த அளவுக்கு விரத முறைகளையும் கடைபிடிச்சு சொல்லக்கூடிய வழிகாட்டுதல்களை தப்பாம அப்படியே செய்து ஒரு குரு பக்தியோடு ஒரு வெற்றியை கண்ட ஒரு சகோதரரின் அனுபவ பதிவு இது. முழுமையாக இந்த வெற்றி என்னுடைய குருநாதரையும் அதே சமயத்தில் முயற்சி செய்த அந்த சகோதரருடைய முயற்சிக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய தெய்வங்களுக்குமே சாரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். இதை நம்ம ஏன் இணையதளத்தில் பதிவேற்றம் பண்ணுறோம் அப்படின்னா, முழுமையான வழிகாட்டுதல், முழுமையான அனுபவ முறைகள், தெய்வத்துடைய ஆசீர்வாதம், குரு பக்தி இது இருந்தால் நிச்சயமாக எடுக்கக்கூடிய உபாசனைகளில், எடுக்கக்கூடிய தெய்வ வழிபாட்டுகளில் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முதல் ஆதாரமாக நம்ம மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம இந்த அனுபவ பதிவுகளை நம்ம பதிவேற்றிட்டு இருக்கோம். மீண்டும் தொடர்ந்து பாருங்க. நன்றி, வணக்கம். குருவே சரணம், குருவே துணை. நான் சேலத்திலிருந்து பேசுகிறேன். மந்திர லாவண்யா அம்மாவுக்கு முதல் வணக்கம். நான் மயானகாளி அம்மா உபாசனை மந்திர லாவண்யா குரு அம்மாவிடம் வாங்கியிருந்தேன். அதனுடைய பலனாக தெய்வம் எனக்கு சித்தி ஆயிடுச்சு. 21 நாள் குருநாதர் அம்மா விரதம் இருந்து உபாசனை செய்ய சொல்லியிருந்தாங்க. அதன்படியே நான் கடைபிடித்தேன். அதனுடைய பலனாக எனக்கு தெய்வம் சித்தி ஆயிடுச்சு. நான் ஒவ்வொரு நாளுமே குருநாதர் அம்மாக்கிட்ட, அம்மா எப்படி செய்கிறது, ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதை நான் குருநாதர் அம்மாக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். குருநாதர் அம்மாவும் சலிக்காமல் அதுக்கு விளக்கங்கள் கொடுத்து ஒரு முழுமையான விளக்கத்தை கொடுத்து எனக்கு தெய்வத்தை சித்தி அடைய செஞ்சுருக்கிறாங்க. தெய்வம் சித்தியானதுமே நான் குருநாதர் அம்மாக்கிட்ட தான் முதல்ல சொன்னேன். அப்புறம் குருநாதர் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, தெய்வம் சித்தி ஆயிடுச்சுப்பா, மேலும் நீ ஒரு விஷயம் செஞ்சுக்கிற, தெய்வத்துக்கிட்ட வாக்கு ஒன்று வாங்கிடு, அதுதான் உன்னுடைய வாழ்நாள் முழுதும் உனக்கு ஒரு சிறப்பாக இருக்குன்னு சொன்னாங்க. அதன்படி மறுபடியும் ஒரு 8 நாள் செஞ்சேன். மொத்தம் 29வது நாள் எனக்கு தெய்வம் வாக்கு கொடுத்தாங்க. எப்போவுமே உங்க கூட இருக்கிறேன், நீ எதை வேணாலும் செய், நான் அதை முடித்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதை நான் உடனடியாக தொடர்பு கொண்டேன் குருநாதர் அம்மாவை. அப்போ குருநாதர் அம்மா சொன்னாங்க, பூர்த்தியாக உனக்கு தெய்வம் உனக்கு சித்தி ஆயிடுச்சு, இன்றைக்கி பூஜையை நிறைவுபடுத்திட்டு தெய்வத்துக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோ, இதுவே உனக்கு போதுமானது அப்படின்னாங்க. மேலும் தெய்வம் உனக்கு எப்படி தெய்வத்தை வச்சு என்னென்ன காரியங்கள் செய்கிறது அப்படின்னு சொல்லி உனக்கு முழுமையாக சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ சொல்லி கொடுத்துட்ருக்குறாங்க. எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. அதனால் நான் குருநாதர் அம்மாவுடைய பாதத்தை தொட்டு இந்த பதிவை வழங்குறேன். குருவே சரணம், குருவே துணை.